இந்த வீடியோவை காணும் அனைத்து அன்பர்களுக்கும் ஜெயம் வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பாருங்களேன், மொட்டை மாடியிலேருந்து தண்ணி உள்ளே ஒழுகி வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. அந்த ஃபால் சீலிங்கை தாண்டி உள்ளே தண்ணி வருது பாருங்கள். தண்ணி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொட்டை மாடியில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. டைல்ஸ் ஒட்டியும் அதையும் தாண்டி தண்ணி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். இப்போது அதை நம்ம சரி செய்ய போகிறோம். எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போது டைல்ஸ் மேலே ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஆயில் ப்ரைமர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக இந்த ஆயில் ப்ரைமர்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து 4 mm மெம்பரிங் சீட்டை லே பண்ண போகிறோம். அந்த சீட்டு பிடிக்கணும்னா மேலே ஆயில் ப்ரைமர் அடிக்கணும். வீடியோவை பார்த்துட்டே வாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி செய்வதனால என்ன பயன் கேட்டிங்கன்னா, 4 mm மெம்பரிங் சீட்டு நம்ம லே பண்ணிட்டோம்னா 25 வருஷம் கேரண்டி. சொட்டு தண்ணி கூட உள்ளே இறங்காது. சூப்பராக இருக்கும். சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அவர் சீட்டு ஓட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டார். சிலிண்டரை வச்சு கேஸ் மூலியமாக சீட்டை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதை ஒட்டி முடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிற வீடியோவும் காமிக்கிறோம். உங்கள் கட்டிடங்களில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான லீக்கேஜுகளையும் சரி செய்து கொடுக்க சிறந்த முறையில் சரி செய்து கொடுக்கும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபுல்லாக சீட்டு ஒட்டி முடித்தாச்சு. சீட்டு ஒட்டி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே ஃபுல்லாகவே நம்ம டைல்ஸ் ஒட்டின மாதிரி இருக்குது. இதில் வந்து சொட்டு தண்ணி கூட கீழே இறங்காது. ரொம்ப அருமையான மெட்டீரியல். உங்கள் கட்டிடங்களில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான குறைகளையும் மிக சிறந்த முறையில் துல்லியமாக ISI தர சான்றிதழ் பெற்ற கெமிக்கல் மூலம் சிறந்த முறையில் சரி செய்து கொடுப்போம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த சீட்டுக்கு மேலே நாங்கள் சில்வர் பெயிண்ட்டு ஒரு கோட்டிங் அடிப்போம். அந்த கோட்டிங் இப்போ மழை பெஞ்சு கரைச்சிருச்சு. அதனால் உங்களுக்கு வந்து இது தெளிவாக இல்லை. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அதை தெளிவாக காமிக்கிறோம்.